அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாடு முழுக்க தைப்பூசம் கொண்டாடி கொண்டிருக்கும். இப்போ தைப்பூசம் என்றாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? அது சைவர்களுக்கான ஒரு உற்சவம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அது முருகனுக்குரிய உற்சவம். அறுபடை வீடுகளிலும் முருகனுக்கு காவடி, அப்புறம் பாத யாத்திரை, இப்படியெல்லாம் நிறையா நடக்கும். பல கோயில்களிலே அதை ஒட்டி பிரம்மோற்சவங்களெல்லாம் நடந்து வருகின்றன. சமயபுரம் போன்ற அம்மன் கோயில்களிலே தைப்பூச திருவிழா ரொம்ப பிரசித்தமானது. திருவிடைமருதூர், சிதம்பரம் முதலிய கோயில்களிலே, சைவ கோயில்களிலே தைப்பூசமெல்லாம் விசேஷம். இப்போ வைஷ்ணவத்துக்கு ஏதாவது தைப்பூசத்தில் விசேஷம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். தைப்பூசத்தில் எம்பெருமானாரது உற்சவம். ஏன்னா எம்பெருமானார் ராமானுஜருக்கு 3 விதமான திருமேனிகள். தான் உகந்த திருமேனி, தானான திருமேனி, தமர் உகந்த திருமேனி. தமர் உகந்த திருமேனி என அன்பர்களெல்லாம் எந்த திருமேனியை உகந்தார்களோ அது தமர் உகந்த திருமேனி. தானே ஆனான், ஸ்ரீரங்கத்தில் இருக்குது இல்லையா, தானான திருமேனி. அங்கே உடையவர் சன்னதியில் அவரே பல ஆயிரம் ஆண்டுகளாக அங்கேயே இருக்கிறார். அது தானான திருமேனி. தாம் உகந்த திருமேனி, இவர் ஒரு திருமேனியை உகந்தார் இல்லையா? இவரே ஒரு அர்ச்சா விக்கிரகத்தை வடித்து அதை கட்டி அணைத்து தம்முடைய ஆற்றலையெல்லாம் அந்த திருமேனிக்கு அன்போடு செலுத்தி தம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் தந்தார் இல்லையா? அது நடந்த இடம் எதுன்னா, அவர் அவதாரம் செய்த ஸ்ரீபெரும்புதூர். அந்த அவதாரம் செய்த அந்த ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு தைப்பூசம் அன்னைக்கு தான் அவர் தம்முடைய சக்தியை எல்லாம் அந்த அர்ச்சா விக்கிரகத்திலே அவர் பாய்ச்சினார். அதனால் இந்த தைப்பூசம் என்பது அன்னைக்கு ரொம்ப சிறப்பானது. அங்கே மட்டும் கிடையாது, எல்லா பெருமாள் கோயிலையும் ராமானுஜருக்கு விசேஷமான திருமஞ்சனாதிகளெல்லாம் நடைபெறும். திருப்பல்லாண்டு, கண்ணினன் சிறுத்தாம்பு, ராமானுஜற்றந்தாதி, இதெல்லாம் சேவாகாலமாகி சாற்றுமுறை நடந்து தீர்த்த விநியோகம் நடக்கும். ஸ்ரீபெரும்புதூரில் இது 5 நாள் உற்சவம். குரு புஷ்ய உற்சவம், குரு புஷ்ய உற்சவம் அப்படின்ட்டு 5 நாள் உற்சவமாக ஸ்ரீபெரும்புதூரில் நடக்கும். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிவரின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமேன்னு அமுதனார் சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட எல்லா உலகம் அனைத்துலகும் வாழ பிறந்த தவராச முனிவரான எதிராஜ மாமுனி அவருக்கான ஒரு உற்சவம். அதனால் அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஒரு விளக்கேற்றி வச்சு ராமானுஜர் எப்படி தாம் உகந்த திருமேனியிலே பிரவேசித்தாரோ அந்த ஒரு நாளை நினைத்து கொண்டு ராமானுஜ நூற்றந்தாதியிலே ஏதாவது ஒரு பாசுரம், வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாழ் இணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை, இப்படி எந்த பாசுரம் நமக்கு வருமோ அந்த பாசுரத்தை பாடலாம். ஒரு விஷயமாச்சு. இந்த தை பூசத்தில் வேற எங்கேயாவது விசேஷம் இருக்கா? அதாவது பூச நட்சத்திர விரதம்ங்கிறது ரொம்ப சிறப்பான விரதம். பழைய சோத்தை பூனை கூட தின்னாதான் பூச நட்சத்திரம் அன்னைக்கு. அந்த மாதிரி பூனைகளும் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடிய நாள் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இந்த பூச நட்சத்திரத்திலே ஒரு பிரம்மோற்சவம் ஒரு திருத்தலத்திலே நடக்கும். அன்னைக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கும். அந்த இடம் எது அப்படின்னு சொன்னால், சோழ நாட்டு திவ்யதேசங்களிலே கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் போகிற பாதையில் அல்லது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் பஸ் ஏறினோம்னா ஒரு 5-6 கிலோமீட்டரில் திருச்சேரை பஞ்சசாரக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சசாரக்ஷேத்திரம். சாரநாதன் என்னட்டு பெருமாளுக்கு பேர், சாரநாயகி என்னட்டு அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு பேர். 5 தாயார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 இருக்கும். பஞ்ச புஷ்கரணிகள் இல்லையா? பஞ்ச தாயார்கள். எந்தெந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, மகாலட்சுமி, இது இல்லாமல் சாரநாயகி, இப்படி 5 தாயார்கள். இவ்வளவு பேரோட அந்த எம்பெருமான் திருத்தேரிலே எழுந்தருள்வது, திருத்தேர் வடம் பிடிப்பது என்பது இந்த தைப்பூசம். இந்த தைப்பூசத்தில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு நிகழ்வு கிடையாது. காவேரிக்கு மிகப்பெரிய, தமிழ்நாட்டுக்கு பொன்னி நதி தானே, காவேரி தானே, காவேரி தானே தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே உயிர் கொடுக்குது. அந்த காவேரி நதி கங்கையை விட புனிதம் என்று நிரூபித்தது இந்த தைப்பூசத்தில். அந்த வரத்தை பெருமாள் தந்தார். மார்க்கண்டேயனுக்கு யமன் 16 வயசில் உயிரை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக வரார். உடனே அந்த யமனை காலால் வதைச்சி காலசம்ஹாரமூர்த்தி உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லிட்டார். மரணம் இல்லைன்னு மார்க்கண்டேயர் கொடுத்துட்டார். உடனே மோட்சம் வேணுமே, என்ன பண்ணுறது?
உடனே மோட்சம் வேணுமன்னா சிவபெருமான் உனக்கு நான் ஆயுளை நீட்டித்து தந்துவிட்டேன், மோட்சத்தை என்னால் தர முடியாது, பெருமாள் கிட்ட போய் கேளனவண்ணே. இந்த திருச்சேரை க்ஷேத்திரத்தில் தான் மார்க்கண்டேயனுக்கு பெருமாள் மோட்சத்தை தந்தார். அப்போ மார்க்கண்டேயனுக்கு உய்வு கிடைத்த தலம் திருச்சேரை. அதனால தான் ரொம்ப அழகாக நம்முடைய திருமங்கை ஆழ்வார் பாசுரம் இடுகிறார். கண் சோர வெங்குருதி வந்திரிய வெண்தழல் போல் குந்தலாளை மண் சேர முலையுண்ட மாமதலாய் என்கிறார். மாமதலாய் சின்ன குழந்தையாக காவேரி அணைக்கு வந்தார். மதலை மாமதலை வானவர்தம் கோவே என்று விண்சேரும் இளந்திங்கள் அகடுறிஞ்ச தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரேங்கிறார். யாரெல்லாம் திருச்சேரை பெருமாளை தொழுகிறார்களோ அவர்களுடைய திருவடியை தூக்கி என் தலைமையில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு திருமங்கையாளர் பாசுரம் இடுகிறார் என்று சொன்னால் அந்த திருச்சேரை எம்பெருமான் எத்தனை சிறப்பு மிக்கவர் என்பது இந்த பாசுரத்தாலே விளங்குகிறதல்லவா. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க 108 திவ்யதேசங்களிலே சோழ நாட்டு திவ்யதேசங்களிலே 15வது திவ்யதேசமாகிய இந்த திருச்சேரை எம்பெருமானுக்கு அன்றைக்கு ரொம்ப விசேஷமான வைபவம். 10 நாள் உற்சவம் அது. அந்த 10 நாள் உற்சவத்தில் திருத்தேர் உற்சவம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு நடக்கும். அங்கே பாகவதாலெல்லாம் ஒன்றா கூடியிருப்பாங்க. ஒரு பக்கம் ததியாராதனம், காலக்ஷேபங்கள் இப்படியெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம் இந்த திருச்சேரை. இந்த திருச்சேரை தலத்தில் தைப்பூசம் ரொம்ப விசேஷம். அப்போ தைப்பூசத்துக்கு எப்படியெல்லாம் விசேஷம் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூலவரே வைகுண்ட பெருமாளாட்டம் வலது கையிலே பத்மத்தை வைத்து கொண்டிருப்பார். இது குழந்தை பேற்றுக்கான தலம். பாபா சாஹிப் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய பிரிவர் ரொம்ப குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தார். ரொம்ப பெரிய பணக்காரர். இந்த பெருமாளுடைய அருளாலே அவருக்கு புத்திரப்பேறு கிடைத்ததாலே பூமி தானம் பண்ணினார் அப்படின்ட்டு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. அதே மாதிரி சத்தியகீர்த்தி அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அவன் இந்த திருச்சேரை எம்பெருமானை வேண்டிக் கொண்டு குழந்தை வரம் பெற்று இந்த மண்டபங்கள், குளக்கரை இப்படியெல்லாம் நிறைய அந்த இடத்துல தொண்டுகள் செய்தான் அப்படின்று ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த தவம் செய்த காவேரி அன்னை குளக்கரையிலே அவள் ஒரு சின்ன கோயிலிலே இருக்கின்றாள். இந்த வடமேற்கிலே ரொம்ப வரப்பிரசாத ஆஞ்சநேய பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலம் இந்த தலம். அந்த தலத்திலே இந்த தைப்பூசம் அன்று இந்த பாசுரத்தை சொல்லி, என்ன பாசுரத்தை சொல்லணும்? கண் சோர வெங்குருதி வந்திழிய வெண்தழல் போல் குந்தலாளை மண் சேர முலையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்று விண் சேரும் இளம் திங்கள் அகடுறிஞ்ச தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே. அப்படி என்று அந்த பாகவத கோஷ்டி, அந்த பாகவத கோஷ்டியினுடைய அந்த திருத்தாளை நம் தலைமையில் சுட்டி கொண்டது போல் கற்பனை செய்து கொண்டு இந்த பாடலை பாடுகின்ற பொழுது திருமங்கை ஆழ்வாருடைய மனம் மகிழும், திருச்சேரை எம்பெருமானுடைய மனம் குளிரும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பொலிந்து தோன்றும்.